ஆள் பலத்திலையும் பண பலத்திலையும் இருக்கிறவங்க அல்ல பெரியவங்க. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்க தான் பெரியவங்க. தாவீது சின்னவன் தான், ஆனா தாவீதோடு கூட இருந்த தேவன் பெரியவர். கோலியாத்து பார்வைக்கு பெரியவன் தான், ஆனா அவன் தேவனுடைய பார்வையில மிகவும் சிறியவனானான். ஆகையினால பெரியவர் உடனிருந்த தாவீது ஜெயித்து பெரியவனாகவும், பெரியவன் என்று தன்னை காண்பித்த கோலியாத் அற்பமானவனாகவும் எண்ணப்பட்டு அவ்விடத்திலே மடிந்து போனதை பார்க்கிறோமே. அதே போல இங்கே நேபுகாத்நேச்சார் ராஜாவும் பெருமையினாலே தன்னை உயர்த்தினார். தேவ கோபத்தினால் காட்டுக்குள்ளே அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டு மறுபடி அவர் சொல்லுகின்றார், அகந்தியா நடக்கிற எல்லாரையுமே தாழ்த்த தேவனால கூடும் என்று இன்னைக்கு நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்வின் எல்லா சுபாவங்களையுமே ஒப்பு கொடுக்கிறார் தேவ கரத்துல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கின்றோம்? நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருவேளை நிறைய படித்திருக்கலாம், நம்ம உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக ஒரு நாளுமே மேன்மை பாராட்டப்படாது என்பதனை மறந்துடாதீங்க அன்பு ஜனமே. உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியம் என்று எண்ணப்படுகிறது. நம்ம உலக ஞானத்தை வைத்து ஆண்டவர்கிட்ட போய் நின்றுட்டு, அப்பா நான் நிறைய படித்திருக்கிறேன்ப்பா, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்ன உடனே ஆண்டவர் வா என் அன்பு மகனே மகளே என்று அழைக்கிறவர் அல்ல.